கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியா நெக்ஸ்ட் போக போகிற இடம் இந்த ஒரு இங்கிலாந்து சீரிஸ் முடிச்ச உடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை நம்ம ஜெயிக்கணும். ஸோ என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா டீமுமே கொஞ்சம் பலமாக தான் இருக்காங்க, நியூசிலாந்து முதல் கொண்டு. ஆனால் நியூசிலாந்து டீமை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பார்க்கும்போது அவங்களுடைய பவுலிங் யூனிட் அடிவாங்குதுங்க. பேட்டிங் ஓரளவுக்கு கேன் வில்லியம்சன் எல்லாருமே ஃபார்மில் இருக்கிறதா வச்சுக்குவோம். பவுலிங்கில் மிக முக்கியமாக ட்ரெண்ட் போல் கிடையாது. இருக்கக்கூடிய நியூ ஃபேஸஸ் வச்சு தான் சமாளிச்சாகணும். ஸோ அவங்க எப்படி பண்ண போகிறாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ எனிவே அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டைட்டில் அடிக்கிறக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி, ஒரு 50-60% தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் எல்லா ஃபார்மெட்லையும் நல்லா பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் T20 சொதப்புற மாதிரி இருந்தது. ஸோ அதிலே கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க உள்ளூர் போட்டிகள் எல்லாமே லாஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ODI மேட்சஸ், T20, மற்ற கப்பு இது எல்லாமே லாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ICC ஈவெண்ட்னு வந்தால் வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் குட் கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்மேட்டுக்கு 3 டீம் வச்சிருந்தாலுமே அங்கங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்க. தர்ம அடி 2022 பவர்ஃபுல்லான ஒரு இங்கிலாந்து டீமை பார்த்தோம். T20 செமையாக ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ODI மேட்சஸ் எல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ பொதுவாக நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க, அட் த சேம் டைம் ஹிட்டர்ஸும் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன ரோல் அப்படின்னே தெரியாமல் போச்சு. ஜோ ரூட் மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தால் அவர் நீட்டாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார். ஸோ இப்போ எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரொம்ப முக்கியமாக ஃபில் சால்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜார்ஜ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆடுவார் T20. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப முக்கியமாக ODIக்கும் செட் ஆகக்கூடிய பிளேயர் அவர் ஒருத்தராக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பத்தல் எல்லாமே பவர் ஹிட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணி ஆடக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறதுனால தான் இங்கிலாந்து மேலே ஒரு டவுட்டு. இருப்பினும் 75% அவங்க ட்ராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, இருந்த போதிலும் ஸோ 90% அதிகமாக வச்சிருக்கக்கூடிய டீம்ஸ் என்ன அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தே ஆகணுங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் ODI மேட்சஸ் ஆடவே கிடையாது. இப்போ ICC ஒரு அட்டவணை வெளிவிட்டிருக்காங்க. போன வருஷம் பெஸ்ட்டு ODI பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீமுக்கு பேட் கமின்ஸாக கேப்டனாகவும் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு இந்தியன் பிளேயர் கூட கிடையாது. பிகாஸ் அவ்வளோ பெரிய ODI மேட்சஸ் அப்படிங்கிறது ஆடவே கிடையாது. T20 நிறைய ஆடினாங்க, டெஸ்ட் மேட்சஸ் நிறையா பார்த்தோம். ODI மேட்சஸ் ரொம்ப கம்மி, ஒரு 10% தான் ஆடி இருப்பாங்க ஒரு 100%. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுற மாதிரி இருக்குமா, லைக் ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியாவோட ஃபைனல் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் இதுதான். ஸோ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது தான் வந்துட்டு உண்மையான விஷயம். ஆனால் மற்றபடி பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே கன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ குரூப் ஸ்டேஜில் பங்களாதேஷ் கூடயோ, பாகிஸ்தான் கூடயோ, நியூசிலாந்து கூடயோ மேட்சஸ் தோக்கக்கூடாது. அப்படியே பங்களாதேஷ் இல்லைனா பாகிஸ்தான் 2 பேர் கூட ஏதாவது ஒரு மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து கூட வர மேட்ச் நாக் அவுட் மேட்சாக இருக்கும். ஸோ அதை நம்ம கம்பல்சரி ஜெயிச்சாகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே எப்படியோ அவங்க ஆப்போசிட் குரூப்பில் ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதுனால எப்படியோ டாப்பில் ஆஸ்திரேலியா வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து இல்லைனா மீதி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டீம் வரும். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அப்படியே கட் பண்ணோம்னா ஆஸ்திரேலியா டீம் இதை பற்றி என்னங்க சொல்கிறது. உண்மையாலுமே ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கு ஒவ்வொரு விதமான பிளேயர்ஸை கொண்டு வராங்க. பேட் கமின்ஸ் மட்டும் கேப்டனாக இருந்தார் அப்படின்னா அந்த டீமை எப்படியோ கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடறாரு. இடையில மிச்சல் மார்க்ஸுக்கு கொடுத்து பண்ணு வாங்கினதை பார்த்தோம். பேட் கமின்ஸ் இருந்திருந்தார் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இன்னொரு ட்ராஃபியும் கிடச்சிருக்கும். இந்த தடவை பேட் கமின்ஸ் தான் வந்துட்டு வரப்போறாரு. ஸோ பவுலிங், பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் பெட்டராக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ஹேஸ்லுட் மறுபடியும் வராரு. ஸ்காட் பாலண்டுக்கு ஒரு இடம் கிடைக்குமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவரெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்டோட நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இந்த பவுலிங் யூனிட்டே நச்சுட்டு இருக்கு. ஸோ மிச்சல் ஸ்டார்க், ஹேஸ்லுட், பேட் கமின்ஸ் இது பத்தாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இருந்து ஒரு 30 ஓவர், அது போக நேதன் லைன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஓவருக்கான சான்ஸ் இருக்குது. மணிக்கவும் ஜாம்பா மாதிரியான ஒரு பிளேயர் கிட்ட இருந்து. இது போக மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஏதாவது 2 ஓவர் போட்டால் கூட அவங்களோட பவுலிங் யூனிட் செம்மையாக இருக்குது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவா வேணும், டெரிஃபிக்காக ஒரு 7 வரைக்கும் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. ஸோ 50 ஓவர் ஃபார்மெட்டுங்கிறதுனால 30 ஆடுறதுக்கு பேட் கமின்ஸும் செம்மையாக சூட் ஆவார். ஸோ ஆஸ்திரேலியாவும் கன் சைடாக இருக்காங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் சூஸ் பண்ணுற 2 டீம் இதுதான். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு கண்டிப்பாக ட்ராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஆஸ்திரேலியன் லெவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.